Hello students, welcome to Forker Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட் 1க்கான மேக்ஸ் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். முதல் கொஸ்டின், ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க. ஒரு அசலானதுங்கிறாங்க, அப்போ நம்ம ஒரு 100 ரூபான்னு எடுத்துக்கிறோம். ஓகே, 100 ரூபா அப்படிங்கிறது 4 வருஷத்தில் நமக்கு 200 ரூபா மாறுகிறது. அதான இதோட கான்செப்ட். ஒரு அசலானது, அந்த அசல் 100 ரூபாய் 2 மடங்காகிறது. 100 வந்து 2 மடங்காயிட்டு 200 ரூபா ஆகிட்டு. எத்தனை வருஷம்? 4 வருஷம். ஓகே, இப்போ இதற்கான டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு பாருங்கள். 100 ரூபாய் 200 ஆச்சுன்னா 100 ரூபா வந்து வித்தியாசமாகுது. இந்த 100 ரூபா வித்தியாசம் அப்படிங்கிறது 4 ஆண்டுகளில் நடக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? ஒரு நாள் 25. அப்போ ஒவ்வொரு வருஷமும் 25 ரூபா கூடுது. 100 ரூபாய்க்கு ஒவ்வொரு வருஷமும் 25 ரூபா அப்படின்ட்டு போட்டால் எத்தனை பர்சன்டேஜ்? அப்படி தான் அதை தானே கேட்காங்க, வட்டி விகிதம். அப்போ 100 ரூபாயில் எத்தனை பர்சன்டேஜ்? 25. இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் 25%. உங்களுக்காண்டி சொல்கிறேன். 10%னா 10 ரூபா, 20%னா 20 ரூபா, 25%னா 25 ரூபா. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 25. அடுத்தது, ஒரு கடிகாரம் 7ஐ தாக்க 7 வினாடிகள் ஆகும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே கடிகாரம் 10ஐ தாக்க எவ்வளவு மணி நேரம் ஆகும்? 1 2 3 4 5 6 7. எப்படி 7 இருக்குது ஒரு கடிகாரம். 7ஐ தாக்குவதற்கு 7 வினாடிகள். இதில் எத்தனை கேப் இருக்குன்னு பார்க்கணும். 1 கேப்பு, 2 கேப்பு, 3 கேப்பு, 4 கேப்பு, 5 கேப்பு, 6 கேப். ஸோ இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 இன்டர்வல் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 6 கேப், அது இன்டர்வலுங்கிறோம்ல, அதை கேப்னு எழுதிக்கும். 6 கேப்புக்கு வந்து 7 செகண்ட் ஆகுது. 6 கேப்புக்கு வந்து 7 செகண்ட் ஆகுது. அது எந்த நம்பர்? 7ஆம் நம்பரை தாக்குவதற்கு. அடுத்தது இதே இதில் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே கடிகாரத்தில் 10ஐ தாக்குவதற்கு. 10 தாக்குவதுனா 8 9 10ன்னு ஒரு 3 மட்டும் கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? 10. அப்போ இதோட இன்டர்வல் எத்தனை வரும்? 1 2 கூட ஒரு 3 வரும். அப்போ 7 8 9. அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? ஒம்பது கேப்புக்கு எத்தனை செகண்டுன்னு நமக்கு தெரில. அதை தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு நேரம் ஆகும் அதை தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 10. நமக்கு இந்த 7ஐ தாக்குகிறது 10ஐ தாக்குகிறது இது வந்து நமக்கு கணக்கில் இப்போ தேவை கிடையாது. இது மட்டும்தான் தேவை. 6 கேப்புக்கு 7 செகண்ட் ஆகுது. அப்போ 9 கேப்புக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? கேப் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து என்னது, அதற்கான டைமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த இன்டர்வல் வந்து கூடும்போது அதற்கான அச்சீவ் பண்ணக்கூடிய டைமும் கூட தானே செய்யும். அப்போ ரெண்டுமே கூடுது. இப்போ ரெண்டுமே கூடனா இதை என்ன சொல்லுவாங்க? நேர்மாறல் கான்செப்ட் அப்படிம்பாங்க. இப்படி நேர்மாறல் கான்செப்ட்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும், இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது இதை 6xன்னு வச்சுக்கோங்க. 6x இங்கே 7 × 9. ஓகேவா? இப்போ 7 × x மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 7 × 9 / 6. 1 3 3 3 9 2 3 6. ஓகேவா? 2 3 6. இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்னது? 21 21/2 இருக்கு. அப்போ இதில் பாதி வருமா? 10.5. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் x = 10.5. அதான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 10.5 வினாடிகள். ஓகே, அடுத்த கணக்கு. ஒரு செவ்வக வயலின் நீளம் மற்றும் அகலம் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளன. வயலின் பரப்பளவு 3456 மீட்டராக இருந்தால் வயலுக்கு வேலி அமைப்பதற்கான செலவை மீட்டருக்கு 3.5 விகிதம் காண்க. இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறத எழுதுவோம். இப்போது இந்த கணக்கு பாருங்கள். ஒரு செவ்வக வயலின் நீளம் மற்றும் அகலம் 3:2 என்ற விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. வயலின் பரப்பளவு இது செவ்வக வயலோட பரப்பளவு. அப்போ செவ்வக வயலோட பரப்பளவு ஃபார்முலா என்னது? L × B. அந்த L × B தான் எவ்வளவு? 3456 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வேலி அமைப்பதற்கு. இப்போ வேலி அமைக்கணும்னா ஒரு இடத்த சுற்றி தான் வந்து வேலி அடிப்பாங்க. சுற்றி வேலி அமைப்பதற்கு அதுக்கு பேர் வந்து என்னது? இதை சுற்றி வேலி அமைக்கிறாங்கன்னா இதுக்கு சுற்றளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2 × L + B. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டு இதில் வந்து ஒரு மீட்டர் வரும்ல, இதுக்கு வந்து ஒரு மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா 50 பைசாவாம். அப்போது இதில் எவ்வளோ மீட்டர் வருதோ அதை வந்து 3 ரூபா 50 பைசாவில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா L × B கொடுக்கல. அதை வந்து என்ன கொடுத்துட்ருக்காங்க? 3:2 கொடுத்துருக்காங்க.
அப்போ எல் அப்படிங்கிறத 3xன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதுதானே, இது நீளம், இது அகலம். அப்போ எல் 3, பி வந்து 2, அதை எக்ஸில் எடுத்துக்கோங்க. எல் 3x, பி வந்து 2x. இப்போ நமக்கு பரப்பளவு வந்து தெரியுமா, செவ்வகத்தோட பரப்பளவு எல் இன்ட்டு பி. இப்போ எல் இன்ட்டு பிக்கு பதிலாக 3 × 2 போடுங்க. 3x + 2x, இந்த 2 மல்டிப்ளை ஈக்குவல் டு 3456. அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து எடுக்கிறோம். செவ்வகத்தின் பரப்பளவு 3456. அதனால் எல் இன்ட்டு பி 3x 2x 3456 எடுத்தோம். இப்போ இந்த 2 மல்டிப்ளைனா 3 × 2 6, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் 6x² = 3456. எக்ஸ் ஸ்கொயர் = இது 6ஆல் அடி கொடுக்கலாம். இந்த 6 வந்து இங்கே வருது, கீழே வருது. 1 6 6, 5 6 30, மிச்சம் 4 45, 7 6 42, மிச்சம் 3 36, 6 6 36. ஓகேவா, இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ தெரியணும். ஸ்கொயர் வேல்யூக்கு 1² 30² வேல்யூ வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 25² வேல்யூ என்னது 625. அப்போ அதற்கு முந்தின வேல்யூ தான் இதுன்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணி போடுறதுக்கு சொல்கிறேன். மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 24. எக்ஸோட வேல்யூ 24ன்ட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடச்சிருமா. எல்லோட வேல்யூ வந்து எவ்வளவு 24, 48, 72. பியோட வேல்யூ வந்து 48. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். இதுதான் நம்ம முடிச்சிருக்கோம். வயலுக்கு வேலி அமைப்பதற்கான செலவை காண்க. அப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு தான் அதை 3.5 அடி கொடுக்கணும். இப்போ சுற்றளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 × L + B 72 + 48. 72 48 கூட்டினீங்கன்னா எவ்வளவு 80, 120, 120. ஓகே, 120 2 × 120 240. அப்போ 240ங்கிறது வருது, 240 மீட்டர். இதில் 1 மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு 3.50 பைசா. அப்போ 240 மீட்டருக்கு எவ்வளவு செலவு 240 × 3.5, 1 மீட்டருக்கு 3.50 பைசா செலவு. அப்போ 240 மீட்டருக்கு எவ்வளவு செலவு. ஓகே, இப்போ இதை இப்படியே நீங்கள் பண்ணலாம். இப்போ 240 இருக்குது, 24 48 720, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 720. 50 பைசா, 50 பைசானா இதில் பாதி 120 ரூபா. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளவு 840. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 840 ரூபா வந்து செலவாகும். ஓகேவா, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு தெரியணும். ஃபார்முலா செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு பி, செவ்வகத்தின் சுற்றளவு 2L + B. அந்த எல் இன்ட்டு பியை வச்சு இது லென்த் மற்றும் பிரெத், நீளம் மற்றும் அகலத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை வச்சு சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அந்த சுற்றளவு வந்து திரும்ப 1 மீட்டருக்கு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் நம்ம கணக்குக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கணக்கு. ஓகே, இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான கணக்கு தான். 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறிய பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு உலோக உருளை பந்து. ஓகேவா, இதோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய உருளை, அப்போ இது கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கணும். இது வந்து ஸ்மால் உருளை, அப்போ இது ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கணும். அப்போ 4/3 πr3 ஈக்குவல் டு, ஏன்னா இந்த 16 சென்டிமீட்டரை தான், இந்த 16 சென்டிமீட்டர் உலோக பந்தை உருக்கி 2 சென்டிமீட்டராக மாற்றுறாங்க. அப்போ இதுவும் ஈக்குவல் 4/3 πr3. ஓகேவா, இந்த ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா இந்த 16 சென்டிமீட்டர் தான் உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆகும். அப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இதெல்லாம் அடி கொடுத்தலாமா, 4/3 π அடி கொடுத்தலாம். அப்போ r3 / ஸ்மால் r3. இதை அடி கொடுத்தா நமக்கு எத்தனை பந்துக்கள் அப்படின்ட்டு என்ன வந்து கண்டுபிடித்தரலாம். ஓகேவா, இவ்வளோதான். அப்போ r3 அப்படின்னா கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து என்னது 16. இப்போ 16 × 16 × 16 3 தடவை போடணும். அதே மாதிரி n = ஸ்மால் ஆரோட வேல்யூ 2 × 2 × 2. 1 2 2 8 2 16, 1 2 2 4 2 8, 1 2 2 2 4. 16 × 16 எவ்வளவு 256. 16² 256. அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 512. ஸோ இந்த 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள உலோக பந்தை உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆழமுள்ள சிறிய பந்துகளாக்கப்பட்டால் மொத்தம் 512 பந்துக்களை வந்து உருவாக்கலாம். இவ்வளோ தான் இந்த கணக்கு. அடுத்து இந்த எல்சிஎம் ஹெச்எஃப், இது வந்து எப்பவும் பார்க்கக்கூடியதான், ரொம்ப ஈஸியானது. x³ - a³ மற்றும் x - a² இவற்றின் மீப்போமா. இப்போ இது வந்து எப்படி ஃபார்மெட்டில் இருக்குது, a³
மைனஸ் பி கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலானது ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே ஃபார்முலாவை இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி இதில் எழுதுங்க. இதை வந்து இந்த ஃபார்மெட்டில் இதுக்கு எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருக்கா இதில் எழுதுங்க. அப்போ இதை எழுதும்போது எப்படி வரும்? எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர். ஓகேவா? இதை வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் இப்படி தானே வரும், இப்படி வந்துடும். ஏன்னா இதில் வந்து இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. இந்த இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ மைனஸ் பினா எக்ஸ் மைனஸ் ஏ. அடுத்து ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏயும் எக்ஸு இப்படின்னு எக்ஸ் ஏன்னு வரும், இல்லை ஏஎக்ஸ்ன்னு தானே வரணும் ஆர்டர் படினா, அதனால இப்படி எழுதிடும். இப்போ இந்த இது இருக்கா எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர், இதை வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம், இதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்ட்டு இவங்க என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் அப்படின்னா வந்து ரெண்டுலேயும் உள்ளது இருக்கணும், பவர் வேல்யூ அதிகமாக இருக்கணும். அப்போ இதுலேயும் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது. அப்போ பவர் வேல்யூ இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறோம், இதை கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இது அப்படியே வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். இது வந்து எங்கே இருக்குது ஆப்ஷனில்? எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இங்கே வந்து இருக்குது. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இதுதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்தது இது வந்து ஒரு சீரியஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா 1 1 1.5 3 7.5. இதற்கு அடுத்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பாருங்கள், இந்த ஒன்றையும் ஒன்றால் பெருக்கிறாங்க. இதுக்கு பிறகு வந்து இதை வந்து 1.5ஆல் பெருக்கிறாங்க. ஓர் 1 1 × 1.5 1.5. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 அரையை கூட்டியிருக்காங்க. அடுத்த வந்து என்ன வருதுன்னா 2 வருது. அப்போ 1.5 × 2 1.5 × 2 வந்து 3 வருது. ஓகேவா? அப்போ அடுத்து வந்து என்ன வரும்? 2.5 வரும். இப்போ 2.5 × 3 வந்து போடுங்க, எவ்வளோ வருது? 6. இது ஒரு 1.5 7 வருது. அப்போ இதுக்கு அடுத்து 3 வரும். ஓகே, இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 21 3 6 1.5. அப்போ 22.5. ஓகேவா? 22.50. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 22.5. அடுத்து பாருங்க, இந்த கணக்கெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ பவர் எம் ப்ளஸ் 1 ஏ பவர் எம் ப்ளஸ் 2 ஏ பவர் எம் ப்ளஸ் 3. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் வந்து என்னது? ஹெச்சிஎஃப்னா ஸ்மால் வேல்யூ இருக்கணும். அப்போ ஏ பவர் எம் ப்ளஸ் 1 ஆன்சர் வந்து ஏ பவர் எம் ப்ளஸ் 1 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஏ பவர் எம்ங்கிறது கணக்கிலேயே இதில் இல்லை, அப்போ இது கிடையாது. இந்த 3ல் வந்து ஏ பவர் எம் ப்ளஸ் 1 தான் வந்து சிறிய வேல்யூ, அதனால சி தான் ஆன்சர். அடுத்து வந்து பாருங்க, ஒரு பால் கணக்கு. ஓகே, ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமப்பாலும் உள்ளது. இவற்றை அவர் சம கொள்ளளவு, ஓகேவா, சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலன்களில் அடைத்து விற்க விரும்புகிறார். இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? ஓகேவா? இந்த கணக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த 175க்கும் இந்த 105க்கும் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிச்சா முடிச்சு. ஏன் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம்னா சம கொள்ளளவு இருக்கணும், அதே மாதிரி அதோடைய அதிகபட்ச கொள்ளளவு வந்து எவ்வளவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூ கூட முக்கியம் கிடையாது, சம கொள்ளளவு. அப்போ இந்த 2 நம்பரையும் வகுக்கக்கூடிய ஒரே நம்பராக இருக்கணும். அப்போ அதுக்கு ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா எப்படினாலும் போட்டு ஒன்று கொண்டு வரலாம், ஆனால் ஹெச்சிஎஃப்னா மட்டும்தான் சேம் நம்பரை வச்சு கொண்டு வரணும். ஆனால் சம கொள்ளளவுனா சேம் நம்பர். ஃபர்ஸ்ட் 5ஆல் போடுவோம். 5ஆல் போடும்போது 3 15 மிச்சம் 2 5 25 20 100 21 105. அடுத்து இதுக்கு 7 போடலாமா? 7 35 3 21. இப்போ இந்த ரெண்டுக்கும் காமனான நம்பர் வந்து போட முடியாது, அதான் சம கொள்ளளவு போட முடியாது. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5 × 7 35. அப்போ 35 லிட்டர் தான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்து இந்த கணக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏபிசிடி எழுதிருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் நான் எழுதிக்கிறேன். ஏபிசிடி EFGH IJKL MN OPQR ST UVWXYZ இந்த மாதிரி எழுதுனாதான் உங்களுக்கு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இது 1, இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏக்கு 1 1,
இது வந்து நம்பர் தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேவா, இதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பாருங்க, ஏ இருக்கு, அடுத்த சி வந்துட்டு இந்த கணக்கில் ஏ இருக்கு, அடுத்த சி வந்திருக்கு. அப்போ ஒரு வேல்யூ வந்து விடுறாங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு வேல்யூ விடுறாங்க, அடுத்த சியிலேருந்து எஃப்க்கு போயிடுறாங்க. அப்போ சியிலேருந்து எஃப்க்கு போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ விடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு வேல்யூ, அடுத்த 2 வேல்யூ விடுறாங்க. அடுத்த எஃப்லேருந்து ஜேக்கு போகும்போது எஃப் இருக்குது, எஃப்லேருந்து ஜேக்கு போகும்போது 3 வேல்யூ வந்து விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேலேருந்து எண்ணுக்கு போகும்போது 4 வேல்யூ வந்து விடுறாங்க. அப்போ ஓவில் இருக்குது. ஓகேவா, இப்போ ஓ வந்துட்டு, ஓகேவா, இங்கே ஓ இருக்குது. ஓவில் இருந்து அடுத்து போகும்போது 5 வேல்யூ விடணும். அப்போ 1 2 3 4 5 இந்த 5 வேல்யூ விட்டுருதோம். இந்த 5 வேல்யூ விட்டுட்டு 6வது வேல்யூ வந்து யூன்னு எடுக்கிறோம். ஓகேவா, யூங்கிறது வரும். யூங்கிறது இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ நம்பர் படி பார்த்தீங்கன்னா யூக்கு என்ன வருது, U21. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, U21. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இந்த கணக்கை செய்ய வேண்டும். சாரி, வெளியே வந்துட்டு. அடுத்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சா? இந்த கணக்கு வந்து இதே மாதிரி தான் நிறைய கணக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து, இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் 1:3. வயதுகளின் பெருக்கல் பலன் 48 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இது இருக்கா, இரு நபர்களின் வயதுகளின் விகிதத்தை விட்டுருங்க. வயதுகளின் பெருக்கல் பலன் விகிதம் இதில் தான் பெருக்கணும். இப்போ விகிதத்து இருக்கா, 1x இன்ட்டு 2x வயதுகளின் பெருக்கல் பலன். அப்போ 1ஐயும் 3ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 1x இன்ட்டு 3x இஸ் ஈக்குவல் டு 48. இப்போ 1ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 48. அப்போ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 48/3. 1 3 3 15, 16 3 48. அப்போ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 48, x இஸ் ஈக்குவல் டு 4. x இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்ட்டு இந்த வயதுகளின் விகிதம் இருக்குல்ல, 1x 3x இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் போட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 4 வயசு, இன்னொரு ஆளுக்கு 12 வயசு. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா வயதுகளின் வித்தியாசம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். கூடுதல்னா ப்ளஸ்ஸு. ஓகேவா, வித்தியாசம்னா மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது 8 வயசு. இவருக்கு 4, இன்னொருத்தங்களுக்கு 12. அப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் 8. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 8. அடுத்தது, 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் வேலை செய்து முடிக்கிறார். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை இருக்குல்ல, இதுதான் வந்து அவங்களோட ஒர்க்கு. இங்கே 180 போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், 180 × 15 × 12 டிவைடட் பை 1, இங்கேயும் அதேமாதிரி போடுவோம். அப்படி போட்டால் இந்த கணக்குக்கு ஆன்சர் வராது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 180 மீட்டர் நீளமுள்ள அப்படிங்கிறது தான் இந்த பாய் இருக்குல்ல, இதான் வந்து அவங்க செய்யக்கூடிய வேலை. அப்போ 180 மீட்டருங்கிறது தான் வேலை. 15 பெண்கள் 12 ஆண்கள் வந்து 180 மீட்டர் நீளமுள்ளதை செஞ்சு முடிக்கிறாங்க. அதே மாதிரி 512 32 பெண்கள் எத்தனை நாட்களில் செய்வார்கள்? ஃபஸ்ட்டு இதை அடி கொடுத்துருவோம். 1 6 6 2 6 12 3 6 18 1 2 15 1 15 15 1 15 15 இந்த செட்டே ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு. அடுத்து எங்கே வாங்க, 4 8 32 5 8 40 6 8 48 மிச்சம் 3 3 32 4 8 32 1 4 4 16 4 64. அப்போ இங்கே என்ன இருக்குது, x/16 இருக்குது. அப்போ இதுதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். இது அங்கிட்டு போச்சுன்னா 16ன்னு வரும். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 16 நாட்கள். ஓகே, ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெறுகிறார். ஓகே, ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மார்க்கில் போயிட்டு, ஓகேவா, 31% மார்க் வந்து வாங்குறாரு. அப்படி வாங்கியும் 12 மார்க்கில் வந்து அவர் குறைவாக பெற்றதுனால தோல்வியை வந்து தேர்ச்சி அடையவில்லை. அதே மாணவர் 35% மதிப்பெண்கள் வந்து பெற்றிருந்தாருன்னா அவர் தேர்ச்சி. ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% தேவையெனில் தேர்வின் மொத்த மதிப்பெண், தேர்வுடைய மொத்த மதிப்பெண்ணை கேட்டிருக்காங்க. அப்போ 31% பெற்று 12 மார்க் குறைவில் அவர் தோத்துட்டார்.
ஆனால் 35% எடுத்திருந்தா பாஸு. அப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் எங்கிறது எவ்வளவு? 4%. அந்த 4% தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, இந்த 12 மார்க். அதானே 12 மார்க் குறைவாக பெற்றதுனால தான் அவர் ஃபெயிலு. அப்போ அந்த 12 மார்க் குறைவாக அப்படிங்கிறது இந்த 4% தான். 31%ல் 12 மார்க் குறைவு, 35% எடுத்திருந்தா பாஸு. அப்போ 4%ங்கிறது 12. அப்போ 1% அப்படிங்கிறது என்ன வரும்? இதை வச்சு அடி கொடுத்தலாமா? 4 வச்சு அடி கொடுத்தா 3. அப்போ 1% இஸ் ஈக்குவல் டு 3. 100%னா எவ்வளவு? 1% 3னா 10%னா 30, 100%னா 300. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 300. எத்தனை ஆண்டுகளில் 2000 ஆனது 10% தனி வட்டியில் 3600 ஆகும்? ஃபர்ஸ்ட் இதற்கான டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது 1600 ரூபா. ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10%னா 200 ரூபா வட்டி கிடைக்கும். 10%னா அப்போ 1600 கிடைப்பதற்கு வந்து இதை அடிச்சு அடி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் 8. ஸோ ஆன்சர் வந்து 8 வருடங்கள். அடி கொடுக்கல வேண்டாம், பார்த்தோன்னே போட்டுடலாம். ஒரு வருஷத்துக்கு 200 ரூபா, 8 வருஷத்துக்கு 1200 ரூபா. ஸோ ஆன்சர் வந்து 8 ஆண்டுகள். அடுத்தது மீனா வந்து பார்த்தீங்கன்னா 9% வட்டி விகிதத்தில் ஒரு வருடத்திற்கான 45 ரூபாயை தனி வட்டி 45 ரூபா தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை 4x எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? தனி வட்டி 45 ரூபாய், அதை போட்டுக்கோங்க. பி அசல் வந்து எவ்வளவு? கடனாக பெற்ற தொகை 4xன்னு போட்டிருக்காங்க. ஸோ 4x அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து எண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு 1 அப்படியே போட்டுக்கோங்க. ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% 100. ஓகே, இப்போ வந்து இந்த கணக்கில் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, மீதி எல்லா வேலையும் மாற்றி விட்ருங்க. எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டா 45 இங்கே இருக்கும். இந்த 4, 1, 9 இது மூணுமே வந்து எங்கே வரும்? கீழே வரும். 4 × 1 × 9. இந்த 100 அப்படிங்கிறது மேலே வரும் இன்ட்டு 100. இப்போ இதை அடி கொடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். 9 9 59 45. 1 நாள் 4, 20 நாளா 80, 25 நாளா எவ்வளவு? 100. ஸோ ஓகேவா? 100. இப்போ 5 × 25, 5 × 25 125. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 125. இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? எக்ஸ் இஸ் 125 ரூபாங்கிறத இந்த எக்ஸோடைய மதிப்பு. இது வந்து இந்த 6th வந்து ரோமன் லெட்டருக்கு வந்து மதிப்பு கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்துக்கோங்க. இப்போ ரோமன் லெட்டர் உங்களுக்கு தெரியும், லண்டனில் உள்ள ஒரு நினைவு சின்னத்தில் MDCLXVI என பொறிக்கப்பட்டுள்ளது. இது குறிக்கும் என்னென்ன? இப்போ ரோமன் லெட்டர் 1 2 3 இப்படியே போவோம். 10னா இப்படி எழுதுவோம், 20னா இது, 30னா வந்து இது, இப்படியே வரும். ஓகேவா? அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1, இது வந்து 1, இது வந்து பார்த்திங்கன்னா விங்கிறது 5, இது 4, இது 5, இது 5, இது வந்து 10. இந்த LCDMக்கெல்லாம் தெரியாது, இதோடைய வேல்யூ வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். M அப்படிங்கிறது 1000, D அப்படிங்கிறது 500, C அப்படிங்கிறது 100, L அப்படிங்கிறது 50, X அப்படிங்கிறது 10, L அப்படிங்கிறது V அப்படிங்கிறது 5, இது வந்து 1. ஓகேவா? இருங்க, வேல்யூ கரெக்டானு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். 1000 500 100 50 10 5 1. ஓகே, இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இப்போ இது வரைக்கும் கூட்டிங்கன்னா எத்தனை? 1600 வருது. இது 50 60 65 66 1666. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 1666. அடுத்தது 3000 10% கூட்டு வட்டி வீதப்படி 3333 வருகிறது எனில் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இது வந்து நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் யோசிச்சாலே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த கணக்கை யோசிங்க. ஒரு வருஷத்துக்கு 10%னா 300 ரூபா. அப்போ இங்கே ஆப்ஷனை பாருங்கள், ஒரு வருஷம் கண்டிப்பாக கிடையாது. நமக்கு டிஃப்ரெண்ட் வந்து 993 ரூபா வருது. இங்கே 3000 ரூபா இருக்குது, இங்கே 3993 ரூபா வருது. அப்போ 993 ரூபா வட்டி வரணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா கிடைக்கும். இது கிடையாது. 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? கூட ஒரு 300 வரும், 600 வரும். அப்போ 2 வருஷத்துக்கு கிடையாது. 3 வருஷம்னா 900 வரும், 4 வருஷம்னா 1200 வரும். அப்போ இது கிடையாது. ஆன்சர் இதுதான்ட்டு போட்டு போயிடலாம். இல்லை அக்யூரேட்டாக நான் செய்வேன் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸி தான். அதுவும் இது கூட 300 கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் வருஷத்தில் 300 கூட்டிங்கன்னா 3300.
இது கூட வந்து இப்போ 10%னா 330. அப்போ 3630ங்கிறது செகண்ட் வருஷம். இப்போ நமக்கு இன்னும் வரல. அப்போ தேர்ட் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 363 வரும் 10%னா. இப்போ 3900, இங்கே 3, இங்கே 9. ஓகேவா? இது தேர்ட் இயருக்கு வருது. அப்போ 3வது வருஷத்துல தான் இவங்க சொன்ன அமௌண்ட் வருதுன்ட்டு இப்படியும் வந்து கண்டுபிடிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சம் கணக்கை வந்து பார்த்தோன்னே ஆன்சர் போடுவதற்கு 10%னா 3 வாட்டி வரும்ன்ட்டு ஈஸியாக போட்டு போயிடலாம். அடுத்தது, நீளம் 3 மீட்டர், விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படும் போது 8 சுற்றுகள் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? இந்த மாதிரி ஒரு உருளையை பார்த்துருப்பீங்க. இந்த கிரிக்கெட் கிரவுண்டெல்லாம் வந்து சரி பண்ணுவதற்கு ஒரு உருளை வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த இப்படி ரோலர். ஓகேவா? இதை வச்சு தான் வந்து இந்த கிரவுண்டெல்லாம் சரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு, அதில் நீளம் வந்து கொடுத்துருக்காங்க, விட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய பரப்பளவு ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபார்முலா. இதுக்கு வந்து என்னது, உருளையின் வலைப்பரப்பு. உருளையோட வலைப்பரப்பு தான் வந்து சுற்றுறதுல, அதனால உருளையோட வலைப்பரப்பு ஃபார்முலா 3Dயில் 2πr/h. இதுக்கு வந்து வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிட போகுது. அதை வந்து கிடைக்கும். அதை வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா 8 சுற்றுகள் இருக்குல்ல, 8ஆல் மல்டிப்ளை பண்ணும், அவ்வளோதான். இப்போ 2 × 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ இல்லை, இங்கே டி கொடுத்துருக்காங்க. டி வந்து 2.8. ஆர் வேல்யூ வேணால் இதை 2ஆல் ஆகுத்து ஆர் வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஆர் வேல்யூ வந்து 1.7 இன்ட்டு நீளம், இது வந்து 3 மீட்டர். ஓகே, 1 7 7 14 புள்ளினால 0.2. இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ண 44. 44 × 3 44 × 3 முன்னாங்க 12க்கு 2 மிச்சம்னா நாம் 132. ஓகேவா? இந்த 132 வந்துட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணால் 132 வருது. 132 × 0.2. இப்போ இது எவ்வளோ வருது? 4 6 2. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு சுற்றுக்கு வந்து இவ்வளோ கிடைக்கிது. நமக்கு 8 சுற்று தேவை. அப்போ இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 8 32க்கு 2 மிச்சம் 3 5 8 40 6 8 48 48 3 51க்கு 1 மிச்சம் 5 1 8 2 8 16 16 5 21. ஓகேவா? 21. இந்த ஒரு புள்ளியை தள்ளி வைக்கணும். 26 புள்ளி. அதனால ஒரு புள்ளியை தள்ளி வச்சா 211.2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து இந்த கணக்கு வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க இதே நம்பரை வச்சு. ஓகேவா? ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 4 5 எனில் அதன் பரப்பளவு. முக்கோணத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது என்னது? ஏரியா அப்படிங்கிறது என்னன்னா √S × S - A × S - B × S - C. இப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிப்பதற்கு என்னென்னா A + B + C / 2. இதில் A இதுதான், B இதுதான், C. அப்போது இது என்ன வரும்? 3 + 4 + 5 / 2. 3 4 7 7 5 12. 12/2னா 6. அப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து 6. எஸ்ஸோட வேல்யூ வந்து 6ன்ட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். என்ன வரும்? 6 6 மைனஸ் இது ஏயோட வேல்யூ வந்து என்னது? 3. பியோட வேல்யூ 4. சியோட வேல்யூ வந்து 5. இப்போ 6 - 3 6 - 4 6 - 5 தான் ஏரியா பரப்பளவு கண்டுபிடிப்பு. இப்போ இது வந்து என்ன வரும்? 6 6 - 3 3 6 - 4 2 6 - 1 1 3 2 6 6 6 36. இப்போ ஸ்கொயர் ரூட்டில் வந்து 36 வருது. அப்போ இதை ரூட் விட்டு வெளியே எடுத்தால் என்ன வரும்? 6. ஸோ ஏரியா வந்து இந்த கணக்கோடைய ஏரியா பரப்பளவு அப்படிங்கிறது 6 cm². ஓகே, இந்த கணக்கெல்லாம் ரிப்பீட்டட் கணக்கு, ரொம்ப முக்கியமான கணக்கு. எதாவது நம்பரை மட்டும் மாற்றி கொடுப்பாங்க, ஆனால் ரொம்ப ஈஸியான முக்கியமான கணக்கு. இப்போ இதோட ஃபார்முலா வந்து என்னது? 1 + 2 + 3. இதோட ஃபார்முலா வந்து என்னது? n × n + 1 / 2. இப்போ இதோட ஃபார்முலா வந்து என்னது? n × n + 1 / கியூபுக்குன்னு வந்திருக்கு. இது வந்து நார்மல், இது கியூபுக்குன்னு வந்திருக்குன்னா ஸ்கொயர். அதாவது இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணால் இதோட வேல்யூ கிடைக்கும். இதோட 1 + 2 + 3 ⋅ கேயோட வேல்யூ 325ன்ட்டாங்க. அப்போ இதோட வேல்யூ 325ன்ட்டாங்க. அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது? 325 ஸ்கொயர். 325 2 தடவை மல்டிப்ளை பண்ணிட்டா இதோடைய ஆன்சர் வந்துடும். 5 25 5 மிச்சம் 2 1 5 5 2 10 10 2 12க்கு 2 மிச்சம் 1 3 15 15 1 16.
இது 650 வரும். 2 325னா அடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஐ 3 15க்கு 5 மிச்சம் 1 1 3 3 2 3 6 6 1 7 3 9 5 2 16க்கு 6 மிச்சம் 1 2 8 15க்கு 5 மிச்சம் 1 10. ஸோ 105 625 ஆப்ஷன் ஏங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். இதோடைய மிஸ்ஸிங் டைம் இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து ஈஸியான கணக்கு. இது 1 கியூபு, இது 2 கியூபு, 1 கியூப் 2 கியூப் 3 கியூப், அப்போ இது 4 கியூப்னு வரும். 4 கியூப்னா நன்னாங்க 16 64ங்கிறது ஆன்சர். இது 5 கியூப், இது 6 கியூப். ஸோ கியூப் வந்து தெரிஞ்சது ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட தொடரை வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது, இப்போ இதை வந்து இப்படி கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வலமிருந்து இங்கிட்டிருந்து இங்கிட்டு வந்து நம்ம எழுதணுமா. சரி, நம்ம அப்படி எழுதிடுவோம். பிஜி இந்த ப்ராக்கெட்டு 7, இது ஏ ஹேஷு டி 6% செட்டு அட்டு மைனஸு ஓவு எஸ் டாலரு ப்ளஸ்ஸு கியூபு 8 ஈக்குவல் டு இது ருப்பீஸு டி. ஓகே, அதில் என்ன சொல்கிறாங்க, மேற்கண்ட தொடர் வலமிருந்து இடமாக எழுதும்போது, வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது 17வது உறுப்பின் 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17வது உறுப்பு என்னது, கியூ வருது. இது 17வது உறுப்பு. 17வது உறுப்பின் இடப்புறமாக அமைந்த 8வது உறுப்பு. இங்கேருந்து இடது சைடுனா 1 2 3 4 5 6 7 8 8னா 6வது உறுப்பு. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 6. இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கிறார். ஒரு டசன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 12 முட்டை நமக்கு தெரியணும். ஓகேவா, 5 டசன்னா வந்து எவ்வளவு, 5 டசன்னா 60. இது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகே, 5 டசன் முட்டைகளை வாங்குகிறார். அப்போ 60 முட்டைகளை வாங்குறார். அது வந்து எவ்வளவு, 100%. 60 முட்டைகளை வாங்குறார், அது 100%. அதில் 10 முட்டைகள் கெட்டு விட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதம். இப்போ இதில் வந்து 10 முட்டை கெட்டுட்டு அப்போ 50 முட்டை இருக்குது. இப்போ இதோடைய சதவீதம் என்ன, முட்டைகளின் எண்ணிக்கை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னது, அதோட சதவீதமும் குறையும். இப்படி ரெண்டுமே ஒரே மாதிரி குறிச்சுன்னா இது என்னது, நேர்மாறல்னா 60x = குறுக்கு பெருக்கல் 100 × 50. அப்போ x = இது 60ஆல் அடி கொடுத்தா 0 0 கேன்சல். ஓர் 2 மூவி 2 6 50. இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 5 25 250 டிவைடட் பை 3 8 3 24 மிச்சம் 1 10 வரும். 3 24 மிச்சம் 1 வரும். அதனால் போகாது 0 வச்சுருக்கோம். திரும்பி ஒரு 10 வரும். 3 இப்படியே 3ஆக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 83.33. ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது எனில் அப்புத்தகத்தின் குறித்த விலை 220 எனில் அதன் அடக்க விலையானது என்ன. இப்போ இந்த குறித்த விலை இருக்குல்ல, இந்த குறித்த விலையில தான் எப்போவுமே வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்போ இந்த குறித்த விலையில தள்ளுபடி பண்ணும்போது குறித்த விலையில 10% தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்போ 220ல் 10% தள்ளுபடி பண்ணிட்டா 198. ஓகேவா, ஆனால் அப்படி 198 வரும்போதும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. லாபம் அப்படிங்கிறது எப்போவும் இந்த அடக்க விலையை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அடக்க விலையை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு ஆப்ஷனுடைய 10% கூட்டுனா 198 நமக்கு வரணும். ஓகேவா, இப்போ இதில் 10% கூட்டுங்க, 12 ரூபா கூடும் 132. இது 165. இதில் வந்து 10% கூட்டினீங்கன்னா 198. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 198. அடுத்தது இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு, கொஞ்சம் பெரிய கணக்கும் கூட. நல்லா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இரு எண்களின் கூடுதலானது, ஓகேவா, இரு எண்களின் கூடுதலானது x + y அப்படின்னு வச்சுக்கோங்க. இரு எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணின் 116.23%. ஓகேவா, ஆனால் இதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப குழப்பாண்டா, இப்படி எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இது பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 116 × 3 3018 8 மிச்சம் 1 1 3 3 3 4 1 3 3 3 348. இந்த 348
ப்ளஸ் இந்த 2 கூட்டுவோமா, அப்புறம் 350/3. ஓகே, அப்போ இந்த டேம் வந்து எப்படி வருது, 350/3. இந்த பெர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு பதிலாக இன்ட்டு 100 வந்து கீழே போட்டுக்கிறோம். ஓகே, இந்த மெத்தடில் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இது அடி கொடுக்கலாமா, 0 0 கேன்சல், 7 5 35, 2 5 10, அப்போ 7/6 வருது. 7/6 வருது. ஆனால் இங்கே வந்து இது வந்து இரு எண்களின் கூடுதல் தான் இது. ஓகே, வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஓகே 7/6 வருது. இப்போ இதில் அடுத்த ஸ்டெப் வந்து எப்படின்னா, இரண்டாம் எண்ணின் 116/1. அப்போ இது வந்து என்னதுன்னா ரெண்டாம் எண்ணோட எதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இரு எண்களின் கூடுதலானது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து இந்த இது ஓகேவா, இதை வச்சுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 7/6. அதில் இரண்டாம் எண்ணின் தான் இது. அப்போ இரண்டாம் எண்ணுங்கிறது ஒய், இது முதல் எண், இது ரெண்டாம் எண். அப்போ ஒய் தான் வந்து என்னதுன்னா 7/6 அப்படின்ட்டு இருக்கு நமக்கு. ஓகேவா, ஒய் அப்படிங்கிறது 7/6. இரண்டு எண்களின் கூடுதல் அப்படிங்கிறத இப்படி எழுதிக்கணும். இப்போ இந்த ரெண்டையும் இது பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை. சரி, இந்த வந்து இங்கே கொண்டு வாங்க. இங்கே கொண்டு வந்தால் என்ன வரும், 6y + 6x + 6y. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7y மட்டும் இருக்கும். அப்போ இந்த 6y இருக்குல்ல, இது இங்கிட்டு போச்சுன்னா என்ன வரும், 7y - 6y y. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யை வந்து இங்கே கொண்டு வந்துருங்க. இங்கே 1 இருக்குது. இந்த ஒய்யை இங்கே கொண்டு வந்திருந்தால் நமக்கு என்ன வரும், x/y. இந்த r இங்கே போயிடும். அப்போ 1/6. ஓகேவா, சாரி, ஒய் வந்து இங்கே வந்துடும். ஒய் வந்து இங்கே வருது, இந்த r வந்து இங்கே போயிடுது. ஓகே, அப்போ 1/6. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 1/6. ஓகே, இந்த கணக்கு வேணால் இன்னொரு டைம் சொல்கிறேன். இந்த கணக்கு கொஞ்சம் குழப்பமான கணக்கு தான். ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த x + y = 7/6 அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகேவா, ஏன்னா x + y இரு எண்களின் கூடுதலானது வந்து 116 2/3ன்னு போடுறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒய்ன்னு போட்டிருக்கலாம். இங்கேயே ஒய்ன்னு போட்டால் உங்களுக்கு வேலை முடிஞ்சு, தனியாக ஏன் செஞ்சுக்கிட்டு. ஏன்னா இது வந்து இரண்டு எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணின் 116 2/3%. அப்படி எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து இதிலே வந்து ஒய் போட்டிங்கன்னா இது வந்து ரெண்டாம் எண்ணோட பெர்சன்டேஜ் x + y = இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடுதலானது இரண்டாம் எண்ணின் 116/2/3% எனில் அப்படின்னா இதுக்கு ஈக்குவல்னு அர்த்தம். அதனால இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா இந்த 6 இங்கே வந்துருமா, இங்கேயே வந்துருங்க. 6 இங்கே வந்துன்னா 6x + 6y = 7y. இப்போ இந்த ரெண்டில் கழிச்சா ஒய் மட்டும் இருக்குமா, இப்போ 6x. அப்போ எக்ஸை மட்டும் வச்சு எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க. இந்த ஒய்யை இங்கே கொண்டு வாங்க, ஒய்யை இங்கே கொண்டு வாங்க, இங்கே ஆரை கொண்டு வாங்க. அப்போ x/y இங்கே 1 இருக்குமா, 1/6. அவ்வளோதான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஸோ இங்கேயே வந்து இது போட்டுரும். இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். இரு எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணின் 116 2/3% எனில் இதற்கு கிட்டத்தட்ட ஈக்குவல். ரெண்டு எண்களோட இது வந்து ரெண்டாம் எண்ணோட இதுக்கடு. இப்போ ரெண்டாம் எண்ணின் கூடுதல் அப்படிங்கும்போது இங்கே வந்து x இன்ட்டு இந்த பெர்சன்டேஜை போட்டு கொண்டு வரோம். அவ்வளோதான். லாஸ்ட் கணக்கு ஈஸியான கணக்கு தான். 6 குழாய்கள் 1 மணி நேரம் 20 நிமிஷம். இது மொத்தமாக நிமிஷத்தில் மாற்றிடுங்க. 1 மணி நேரங்கிறது 60 நிமிஷம், 20 நிமிஷம்னா 80 நிமிஷம். இப்போ 6 குழாய்கள் அப்படிங்கிறது 80 நிமிஷத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புகிறது எனில் அதே அளவு உள்ள 5 குழாய்கள் அந்த தொட்டியை எவ்வளவு மணி நேரத்தில் நிரப்பும். இவ்வளோதான் கணக்கு. இப்போ குழாயோட எண்ணிக்கை குறையிறது, அப்போ நேரம் கண்டிப்பாக கூட தான் செய்யும். இப்போ இது வந்து 1 குறைஞ்ச 1 கொண்டா எதிர்மாறல்னா இப்படி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதால் அடி கொடுத்தணும். அப்போ 6 × 80 / 5 16. 16 × 6 96. 96 நிமிஷம்னு வந்திருக்கு. ஆனால் இவங்க மணி மற்றும் நிமிஷம் கொடுத்தேன். 96னா 60 + 36ன்னு எழுதுங்க. அப்போ 1 மணி நேரம் 36 நிமிஷம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1 மணி நேரம் 36 நிமிஷங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.